ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபிஷ் ஃப்ரை. இந்த ஃபிஷ் ஃப்ரை பார்த்தீங்கன்னா 1 வயசு 2 வயசு குழந்தை கூட கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கான மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கரம் மசாலா, லெமன் ஜூஸ், ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவும் அப்புறம் ஆயிலும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ணுற மசாலா எல்லாமே ஃபிஷ்ஷில் நல்லா அப்சர்வ் ஆகி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை வந்து மீனில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் தான் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 30 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் தோசை தவாவில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே நான் வந்து வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை வந்து ஆயிலை ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணும்போது ஃபிஷ் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மெதுவாக நம்ம வந்து இன்னொரு பக்கமாக வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பஹ்ரைன் லக்ஷ்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.